வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும், நீதி அமைச்சர் உறுதி. செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம். பகுடிவதைகளுக்கு எதிராக செயலணியொன்றை அமைக்க நடவடிக்கை, கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. சசீந்திர ராஜபக்ஷ கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை. நாட்டில் பரவும் நோய்கள், முகக்கவசம் அணிவது கட்டாயமா, சுகாதார அமைச்சின் அறிவிப்பு. சமுர்த்தி வங்கியின் தணிக்கைக்கான புதிய சட்டமூலம். தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. டெங்கு நுளம்பு பரவும் அபாயமுள்ள இடங்களுக்கு சிவப்பு அறிவித்தல். கிழக்கு மாகாணத்தில் பல ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைப்பு. கொழும்பில் கோர சம்பவம், தம்பதியினர் உயிரிழப்பு. டக்ளஸிடம் ஆதரவு கோரிய சங்கு சைக்கிள் கூட்டணி மற்றும் தமிழரசு கட்சி விரைவில் சந்திப்பு. உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615, 0212224616. செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், கஜேந்திரகுமார் எம்பி முன்வைத்த விடயம் தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயத்தின் முக்கியத்துவத்தை உணர்கிறேன். அதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் என்றார். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்டமாக 3ஆம் நாளான நேற்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 3வது எலும்புக்கூட்டு தொகுதி பிரித்தெடுக்கப்பட்டு பொதியிடப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. நீதிவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றது. இன்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் இதுவரை 13 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 5 தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவற்றை அகழும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பகுடிவாதிகளுக்கு எதிராக செயலணியொன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகுடிவதைகள் தொடர்பிலும் இது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்றும் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ திசாநாயக்கவால் பிரதமரிடத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். உயர்கல்வி நிலையங்களில் பகுடிவதைகளை தடுப்பதற்காக எம்மால் பல்வேறு வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஆண் பெண் சமத்துவத்திற்கான மத்திய நிலையத்தால் கீழ்வரும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான முதலாவது சட்ட வரைவு 2024 ஆகஸ்ட் மாதத்தில் உயர் நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கொன்றின் யோசனைகளாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சகல பல்கலைக்கழகங்களிலும் இடம்பெறும் பகுடிவதைகளுக்கு எதிரான செயலணியை அமைத்து ஆண் பெண் சமூக சமத்துவ குழுவின் கீழான ஆணைக்குழுக்களினூடாக வலையமைப்புகளை உருவாக்கி எந்தவொரு பகுடிவதை தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றை செயல்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். நாட்டில் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் உள்ளிட்ட நோய்கள் குறித்து தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
இந்த நாட்களில் டெங்கு, சிக்கின்குனியா, இன்ஃபுளுவென்சா மற்றும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கையில் சிறிது அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இது ஒரு தொற்று நோய் நிலைமை அல்ல என்று அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகிறது. இவ்வகை நுளம்புகளே சிக்கின்குனியாவுக்கு காரணமாகின்றன. இந்த இரண்டு நோய்களிலும் அதிக ஆபத்து உள்ளது. தற்போது இன்ஃபுளுவென்சா நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இது வயதான சிலருக்கு கடுமையான நிலைமைகளுக்கும் மரணத்திற்கும் கூட வழிவகுக்கும். உங்களுக்கு வைரஸ் சுவாச நோய் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க முகக்கவசம் அணிவது நல்லது. முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற அறிவித்தலால் சிக்கல் நிலைமை உருவாகலாம். முகக்கவசங்களை அணிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதனை அணிய வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். ஆனால் இந்த நேரத்தில் அது அவசியமில்லை என்பது தெளிவாகிறது. இது சாதாரணமாகிவிட்டது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் மற்றும் இறப்புகள் ஏற்படும் சூழ்நிலை இனி இல்லை என தெரிவித்தார். சமுர்த்தி சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினால் குறித்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி சட்டமூலத்திற்கு அமைவாக தேசிய தணிக்கை சட்டத்தின் விதிகளின் கீழ் சமுர்த்தி சமூக வங்கிகளின் கணக்குகளை தணிக்கை செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் சமுர்த்தி சமூக வங்கி சங்கங்களின் கணக்குகளை தணிக்கை செய்வதற்கும் தொடர்புடைய சட்டமூலத்தினூடாக முன்மொழியப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பிறகு சமுர்த்தி திருத்த சட்டம் என்று பெயரிடப்பட உள்ளது. நடந்து முடிந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு 75,500 வேட்பாளர்களில் 66,000க்கும் மேற்பட்டோர் இதுவரையில் தங்களது தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவு சட்டத்தின் பிரிவு 7 படி குறித்த தேர்தல் செலவு அறிக்கைகளை பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தேர்தல் செலவு அறிக்கைகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைகளை குறித்த தினத்திலிருந்து ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான வைத்திய அதிகாரி பிரிவின் கீழ் உள்ள மாங்குளம் பகுதியில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை ஒன்று நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. ஒட்டுசுட்டான் வைத்திய அதிகாரி பிரிவின் கீழ் உள்ள புதிய கொளனி மாங்குளம் பகுதியில் டெங்கு அடையாளம் காணப்பட்டதை அடுத்து குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாங்குளம் ஆதார வைத்தியசாலை வளாகம் மற்றும் மாங்குளம் புதிய கொளனி பழைய கொளனி பகுதியில் உள்ள வீட்டு வளாகங்களும் பரிசோதிக்கப்பட்டிருந்தது. அப்போது டெங்கு நுளம்பு பரவும் அபாயமுள்ள இடங்களை கொண்ட வளாகங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டதுடன் சட்ட நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்பட்டனர். மற்றும் உரிய வளாக உரிமையாளர்கள் பொது சுகாதார பரிசோதகர்களினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேருக்கு ஆசிரியர்களாக நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வானது நேற்று திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 2014ஆம் ஆண்டு ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 9 ஆண்டுகளுக்குள் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் ஆசிரியர் சேவையில் நியமிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் தெலங்கம, ஆளுநரின் செயலாளர் JS அருள்ராஜ், கல்வி அமைச்சின் செயலாளர் K குணநாதன், மாகாண அரச சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் 450 பில்லியன் ரூபாய் வருவாய் இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையப்படும் என திரைசேரி அதிகாரிகள் பொது நிதி குழுவில் தெரிவித்துள்ளனர். ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மாத்திரம் வாகன இறக்குமதி மூலம் 136 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இதன்போது அறிவிக்கப்பட்டது. மேலும் சுங்கத்துறையில் இருந்து சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். தேசிய இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்த கோரி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினரால் நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநர் தலைமை செயலகத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
போராட்டம் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பித்து ஆளுநர் செயலகம் வரை பேரணியாக சென்ற நிலையில் போலீசார் ஆளுநர் செயலகத்துக்குள் அனுமதிக்காமல் வாசலில் தடுத்து நிறுத்தியுள்ளனர். பின்னர் போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலரை மட்டும் உள்ளே சென்று ஆளுநருடன் பேசலாம் என தெரிவித்த நிலையில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு ஒன்றை கையளித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் யாழில் இருந்து வெளி மாகாணங்களுக்கு ஆசிரியர் சேவையை செய்தவர்கள் மீண்டும் வெளி மாவட்டங்களுக்கு பணியிடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மருத்துவ காரணங்களுக்காக தமது வெளி மாவட்ட இடமாற்றங்களை ரத்து செய்யுமாறு மேன்முறையீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கருணை அடிப்படையில் பரிசீலனை செய்ய வேண்டும். வெளி மாவட்டம் செல்லாது பல ஆசிரியர்கள் தொடர்ந்தும் யாழ் மாவட்டத்தில் சேவையாற்றி வரும் நிலையில் பாரபட்சமின்றி இடமாற்றங்களை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை ஆளுநரிடம் முன்வைத்திருக்கிறோம். குறித்த விடயம் தொடர்பில் சாதகமாக பரிசீலனை செய்து விரைவில் அறிவிப்பதாக ஆளுநர் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு தேகிவளை போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெஹிவளை ரயில் மார்க்கத்தில் நடந்து சென்ற தம்பதியர் மீது கொழும்பு கோட்டையிலிருந்து அழுத்கம நோக்கி சென்ற ரயில் மோதியதில் குறித்த 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் பதுலப்பிட்டியவில் வசிக்கும் 58 மற்றும் 59 வயதுடைய தம்பதியர் ஆவர். சடலங்கள் களுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெஹிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சங்கு சைக்கிள் கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய தரப்புகள் தம்மை தொடர்பு கொண்டு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஆதரவு கோரியதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவு பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக நோக்கம் தொடர்பாக என்னோட கலந்துரையாடியவர். அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான், இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, இன்று மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னான். அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார், தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை, நாளைக்கு சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நான் எனக்கு அது நல்லது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. என்றால் அவர் நம்முடைய நண்பர். அப்போ அவருக்கு நான் சிலதில் மறுக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. அப்போ சந்திக்காத நல்லமென்று நான் எனக்குள்ள யோசித்தது, அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக. அதை விட பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு அண்ணன் CVK சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. தாங்கள் சந்திக்க விரும்புகிறதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன், வணக்கம் அண்ணன், உங்களுடைய அந்த குறுஞ்செய்தியை பார்த்து நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, மாலையில் சங்கு கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன், நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம். மே மாதம் முதல் மீன்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மீன்களை கொள்வனவு செய்வோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக மீன் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மீன்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் பெரும் சிரமங்களுக்கு முகங்கொடுத்துள்ளதாக பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர். தற்போதைய மோசமான வானிலை மற்றும் பருவமழை காரணமாக கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால் அதிகமான கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில்லை. இதன் விளைவாக தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மீன்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன்படி ஹெட்டனில் தலபத், கொப்பரா ஆகிய மீன்களின் 1 கிலோகிராமுக்கான சில்லறை விலை 3200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மீன் விலை உயர்வு இன்னும் பல நாட்களுக்கு தொடரும் என்றும் இதற்கு இணையாக குளத்து மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா ஹோட்டல்களை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளின் தூய்மையை பேணும் நோக்கில் ஹோட்டல் கடற்கரை பராமரிப்பாளர்களை நியமிக்கும் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
இந்த வேலை திட்டம் ஹபராதுவ பிரதேச செயலக வளாகத்தில் நேற்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் குறித்த சுற்றுலா விடுதிகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதன்படி சுற்றுலா ஹோட்டல்களை சார்ந்துள்ள கடற்கரை பகுதியை பாதுகாக்க பிரதேச நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அந்த நபருக்கான கொடுப்பனவும் வழங்கப்பட்டது. அதற்கான கடற்கரை கவர்ச்சிகரமான பயண எல்லை என்ற பெயரில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அரச, தனியார் மற்றும் பொதுமக்கள் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய வகையில் செயல்படுத்தப்படும். நாடளாவிய ரீதியில் உள்ள கடற்கரைகளின் தூய்மையை பேணுவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருப்பதுடன் கடல்சார் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை இலங்கை பெறுவதற்கும் இத்திட்டம் பங்களிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.